ஐகாரனுக்கு
அண்ணா வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னை பார்த்தால் இப்பேற்பட்ட பேர்பட்ட சபையிலே, இந்த பசுமையான சபையிலே, இந்த சபை முன்பாக வந்து இந்த மாதிரி அறிந்த விளக்கத்தை விளக்கமாக சொன்னால் புரியும். உண்மை பார்த்தால் அண்ணா திவ்ய பரி விளக்கத்தை தென்னந்தறிவு உரைத்தால் நான் யாரு, இந்த நாட்டுக்கு சேர்ந்தவன் என்று விளக்கத்தை தென்னந்தறிவு உரைத்தால் உனக்கு தெரியும். இல்லாவிட்டால் தெரியாது. அண்ணா அண்ணா கலிங்க நாட்டாண்டு வரக்கூடிய மன்னன் யாரு? கீர்த்திவர்மன். கீர்த்திவர்மனுடைய பாரியாரோ சொன்னமாலை. இரு சம்பதியாருக்கு பிறந்தார்களாம் 6 பேர்கள் ஆண் குழந்தைகள். ஒரே ஒரு பெண் குழந்தை இல்லாத காலத்தால் என்ன செய்தாரா தெரியுமா? முனிவர்களையும் பிராமணர்களையும் கொண்டு அந்த முனிவர் பிராமணரை கொண்டு எப்படி என்றால் முனிவர்களை பிராமணரை கொண்டு ஒரு தகவல் என்ன கேட்டார் தெரியுமா? ஒரு பெண் குழந்தை இல்லாத காலத்தால் ஆலோசனை கேட்டாரு. ஆலோசனை கேட்ட பிறகு என்ன உரைத்தார் தெரியுமா? புத்திரகாமிஷ்டியாகவும் செய்தார் பிள்ளை உண்டாகும் தெரிவிக்க அதை கேட்டு என்னுடைய தகப்பனோ அந்த யாகத்தை செய்தாராம். அந்த யாகத்துக்கு பலாபலனாய் நீண்ட சொல்லக்கூடிய யாகத்திலே யான் பிறந்தேன். எப்படி என்றால் பஞ்ச பாண்டவருக்கு தேவையா பஞ்சம் என்றால் 5க்கு புறாக வழங்கக்கூடிய பஞ்ச பாண்டவருக்கு பாரியாக வழங்கக்கூடிய அந்த பத்தினி திரௌபதி எத்தன்மை போல் பிறந்தாலும் சொல்லக்கூடிய இடத்துல யாரும் பிறந்தேன். யாரும் பிறந்தேன். அப்படி இருக்க பிறந்ததோ ஒரே பெண் குழந்தை. பெண் குழந்தை சீரும் சிறப்பு வளர்த்து வந்தது தாய் தந்தைமார்கள். வளர்த்து வந்த பிறகு இவருக்கு வில் பயிற்சி கல பயிற்சி இப்படி சொல்லக்கூடிய அனைத்து பயிற்சிகளும் கற்றுக் கொடுத்தார்கள் தாய் தந்தைமார்கள். கற்றுக் கொடுத்த பிறகு நான் எனக்கு சமமா இருக்க
இருக்கக்கூடிய மன்னாதி மடத்திலே போர் செய்வேன், யுத்தமும் செய்வேன். அது மட்டும் இல்லாமல் நான் ரதத்தை சாற்றுவேன் அண்ணா. பிறந்ததோ மாமல்லருக்கு மகளாய் பிறந்தேன் அல்லவா? ஆகினால எனக்கு இப்பேற்பட்ட பயிற்சி எல்லாம் எனக்கு தேவை இல்லையா? ஆகினாலே அப்படி இருக்கு அண்ணா. தாய் தந்தைமார்கள் என்ன செய்தார் தெரியுமா? எனக்கு பேர் சூட்டி வேலை நடத்தி வந்தார்கள். உனக்கு பேர் வச்சாங்க? ஆமா. என்ன பேர் வச்சாங்க? எனக்கு பேர் இருமா அண்ணா. ஏமா ஊமா வாங்க. ஐயாம்மா நீங்க வாங்கண்ணா. ஊமா அண்ணா வாங்க. ஊமா வாமா இங்க வாண்ணா. எங்கடி எங்க பேர் வச்சுக்கிறாங்க இங்க? இல்லம்மா உனக்கு என்ன பேர் வச்சாங்கன்னு கேட்டேன். என்ன தானம் இல்லையா இதா? டேய் வாங்க வாடிங்க. நான் என்ன போட்டுச்சியா வாடின்ற யாரு கிட்டாடி சொல்லமா? டேய் அப்படி இருக்கே எனக்கு பேர் சூட்டிகளை நடத்தி வந்தார்கள். நடத்தி வந்தோர் என்ன செய்தார் தெரியுமா? அனைத்து மன்னாதி மன்னர்கள் எல்லாம் அறிக்கை செய்தார். என்ன வென்று? பேர் சூட்டி விழா வென்று. ஓஹோ அப்பேர் சூட்டி விழாவுக்கு அப்பயே அங்க கோயம்புத்தூர் இல்லையா? கோயம்புத்தூர் இல்லையாங்க? என்ன காது எங்குது? ஏமா கம்மான பள்ளிக்கெல்லாம் இங்க போக கூடாதுமா. இங்க வாங்க. இங்க வா வாடிங்க. யாருமே அடிக்க மாட்டாங்க. நீ தான் அடிக்கிறா. அதுக்கு ஏய் வாடிங்க. ಬರ್ತೀಯ ಇಲ್ವಾ? ಬರಲ್ಲ. ಯಾಕೆ? ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಡೇಂಜರ್. அப்படி இருக்க மோர் தின்னதுப்பா. ಏನೋ ಅದು ಅದನ್ನ வேற ஒரு நாலு பேட் சொன்ன பால் பேட் யாருக்கு வச்சிருக்காங்கப்பா. அப்படி இருக்க அண்ணா அனைத்து மன்னாதி மன்னர்கள் எல்லாம் என்ன ஒரு ஆலோசனை கொண்டு வந்தார்களா தெரியுமா? ஓஹோ கீர்த்திவர்மனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றாரா? பெண் குழந்தைக்கு நம்முடைய மகளை கொடுப்பாரா என்று ஒரு எண்ணம் கொண்டு என்ன செய்யலாம் தெரியுமா? அளவுக்கு மீறிய பொன் ஆபத்தை எல்லாம் சூழ்ந்து எடுத்து வந்தார்களா பேர் சூட்டி விழாவுக்கு. வந்த பிறகு என்ன செய்தாரா தெரியுமா? என் மீதில வீழ்த்தாரு. என்ன ஒரு எண்ணம் கொண்டு ஓஹோ பெரிய செல்வாந்தக்காரர் நம்மளுக்கு தருவாரா என்று ஒரு எண்ணத்தோடு வந்து உன் மீது நான் பொண்ணெல்லாம் சாட்சினார். கவனம்பள்ளி மணி கூட வந்தான் அந்த வருஷத்துல. நான் வந்திருப்பேம்மா. சிண்டடிப்புல ஆனந்தகுணம் எல்லாரும் வந்திருப்பாங்க. நான் இதுக்கே வந்திருப்பேன். கடிச்சிருவோம் கையே. சரியா? போமா என்கிட்ட பேசாத. ஏன் என்ன கடிச்சிடறான்? ஐயா கடிப்போம் வா. கையால நான் கடிக்கிறேன். வாங்க. அப்படி இருக்க என்ன செய்யலாம் தெரியுமா? அனைத்து மன்னாதி மன்னர்கள் மேலே வீட்டாராம் அந்த பொன்னாபரத்தை எல்லாம் வீழ்ந்த பிறகு அந்த பொன்னாபரம் எல்லாம் உருகி கரைந்து வெள்ளமாய் போய்விட்டதாம். ஓ ஆமா இந்த பொண்ணெல்லாம் உருகி வெள்ளமாக கூடி ஜாஸ்தி எப்படி என்றால் தினமும் பிறந்ததோ தீனு சொல்லக்கூடிய யாகத்திலே வெப்பப்பட்டு இஷ்டப்பட்டு உருகி கரைந்து போறதா வெள்ளமாய் கரைந்த பிறகு பொண்ணெல்லாம் உருகிதாலே ஆகினாலே எனக்கு பொன்னுரிமை சொல்லக்கூடிய நாமத்தை வைத்தாரா? நான் பொன்னுரிமை சொல்லக்கூடிய நாமத்தை வைத்தாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு சும்மா பேர் வேற வச்சாங்களா? பேர் இல்ல அந்த பேர் வேற வச்சாங்களாமா? வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சர்வ ஜாகிரத்தோடு வர வேண்டும். எப்படி என்றால் அரச குடும்பத்துக்கு சேர்ந்தவன் நான். ஏமா யாச்சும் குடும்பம் இருக்கட்டும் பருப்பு குடும்பம் இருக்கட்டும் தொட்டு தடிதல் தெரியாது. நானு Can you please come here? Don't disturb me. Why? Don't. చెప్పేది మాత్రమే ಅವನೇ ನಾನು ಹೇಳಲೇ ಗೊತ್ತಾಗ್ಬಿಡು. ಅಂಗಡಿ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಯಾಕೆ ಅದನ್ನ ನೋಡ್ಕೊಳ್ಬೇಕು. ಏನಂತ ನಾನು ಕಟ್ಕೊಳ್ತೇವೆ ಬೇರೆ ಅವ್ರು ಬಂದಿರೋದು. ಯಾರು ಬಂದಿದ್ದಾರೆ? ತರ್ಸ್ಕೊಂಡ್ ಬರ್ತೀನಿ. ಎಲ್ಲಿ ಯಾರು ಬಂದ್ರು ನೋಡೋಣ. ಇವ್ರೇನಮ್ಮ ನಾನು ತೋರ್ಸೋದು ಈ ತರ ಮಾತಾಡ್ಬೇಕು. ಹೌದಾ? ನೀವು ಹುಡುಗ ಇದ್ದಾರೆ ಕೆಲಸ ಇಲ್ಲ ಕೆಲಸ ಇಲ್ಲ
அண்ணா அப்படி இருக்க எனக்கு சுபாகினி சொல்லக்கூடிய மற்றொரு நாமத்தை வைத்தாரு. ஓ சுபாகினி. ஆமா அண்ணா. பிறகு நானும் கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்தேன் அண்ணா. ஏமா எனக்கு ரொம்ப இந்த கன்னி பருவமான என்ன மங்க பருவமான என்ன உனக்கு அசல் தெரியாதா? நான் இன்னும் கல்யாணம் பண்ணது எனக்கு தெரியும். கல்யாணம் மட்டும்தான் பண்ணல, வேற எல்லாமே பண்ணிருக்க இல்லையா? ஏமா உண்மையா சொல்லுமா, எனக்கு கல்யாணம் இருந்தா அதை பத்தி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு இருப்பேன். அண்ணா ஊமா 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 ஆமா அப்படி இருக்க என்ன செய்தார் தெரியுமா? இதுக்கு பாயிண்ட் வரணும். கன்னி பருவம் என்றால் ஒரு பெண்ணானப்பட்டவள் 12 ஆண்டுகளாக இருந்தால் அது கன்னி பருவம் என்று உரைப்பார்கள். அதே பெண்ணானப்பட்டவள் 16க்கு கால் வைத்தால் அது மங்கை பருவம் என்று உரைப்பார்கள். நான் இப்ப 21ல கால் வைக்கிறேன். எனக்குமா? ஓ நீ கன்னி பருவம் இல்ல மங்கை பருவத்துல இருக்க? 20 முடிஞ்சு 21 வைக்க போகுது. சந்தேகம். நான் கால் வச்சா எனக்கு என்ன ஆகும்? தெரியாதா? கண்ணார பார்த்தது கிடையாதா? அது கருப்பா இருக்குமா சிவப்புமா இருக்குமா வெள்ளன்னு இருக்குமா எதுவுமே தெரியாது. கட்டுக்காவா எதுவுமே தெரியாது. தெரியாது தெரியாது. கட்டுக்கா வாங்கின ஓடாரம் போட்டு பார்த்தீங்க. சரிமா சொல்றேன். 3 போது கட்டுக்கால வாங்க எங்கன பாத்துக்கிறியா? வட்டப்பாறை மீது படித்து பிறப்பே தலகாணி வைக்காத பஞ்சமத்தையா இந்த ரோட்ல கடை பாத்துக்கிறேன். ஏமா இந்த ரோட்ல கடை பாத்துக்கிறேன் நானு. அப்படி ரோட்ல பாத்துனா கூட ஏதோ நினைச்சுக்கணுமா? அப்படி கூப்பிட்டாலும் ஒரு சந்தேகம் உனக்கு ஒரு எண்ணம். அப்ப கூப்பிட்டாலும் உனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. இந்த ரோடு கூட படம் வச்சிடலாம். யாரு கூப்பிட்டாலும் இருக்கா? என்ன ஆச்சியா? அம்மா காத்தாலே காட்டுறேன். எங்க அம்மா எங்கேயோ அந்த என்னத்தை காட்டுறா? என் விளக்கு உனக்கு காலைல காட்டுறேன். இப்ப காட்டுறேன்னாக்கா அப்படி இருக்க நான் இந்த ரோடு மேல போனேன்னா இந்த மாதவரம் ரோடு ஹைவே. ஆமா ஹைவேக்கு போனேன்னா என் கிட்ட 100 பேர் இருப்பாங்க. எதுக்கு? யாரா அவனை அடிச்சுவான் பின்னாடி வருவாங்க. தவணம்பல் இருந்தா என்ன பேக்ரவுண்ட் நினைச்சு இப்பதான் தவணம்பல் இருந்து ஆட்டு வந்துக்கிறேன். எங்க நினைச்சேன் அப்படி இருக்க என்ன செய்தா தெரியுமா? அனைத்து மன்னாதி மன்னர்களுக்கெல்லாம் நீங்க இதமானிக்கிறார் என்னவென்று சுயம்பர வேள்விக்கு உனக்கோ சுயம்பர வேள்வி சாட்சி. ஆகினாலே என் கணவனை நானே தேர்ந்தெடுக்கும் பொருட்டாய் அவனை 56 தேச அதிபதிகளுக்கெல்லாம் இதமானிப்பினார். அனுப்பின பிறகு அனைத்து மன்னாதி மன்னர்களால் சூழ்ந்து வந்தார்களே சுயம்பர வேள்விக்கு. உன்னை பார்க்க. ஆமா எப்படி என்றால் என்னுடைய தகவலோ என்னுடைய கருத்திலே இரு கருத்திலே மலமாலை கொடுத்தான். கொடுத்த பிறகு அனைத்து மன்னாதி மன்னர்கள் எல்லாம் இத்தன்மை போல்தான் வரிசையா உட்கார்ந்து இருந்தார். எடுத்தேன் மலர் மாலை. அப்பா எடுத்து சென்றேன் மலர் மாலை. ஒருவராக விசாரித்துக் கொண்டு சென்றேன். கடைசியாக உட்கார்ந்திருந்தால் அந்த அத்திராபுத்தி வேந்தன் அவனை 56 தேசத்துக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய துரியோதன சக்கரவர்த்தி உட்கார்ந்து இருந்தான். நான் எடுத்து செய்தேன் அந்த மலர்மாலை கொண்டு அந்த வீட்டு அந்த மேலே பிடிக்க சென்றேன். சென்ற பிறகு என்ன தெரியுமா? கரத்தை பிரித்து அந்த அங்க தேசத்தை ஆண்டு கர்ண மகாராஜன் என் கரத்தை பிடித்து அடியே பெண்ணே வரக்கூடிய மன்னாதி மரத்தை எல்லாம் போர் செய்து அடி என்று அடி 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 அடித்து என் கரத்தை பிடித்து எப்படி என்றால் இவன் தம்பியதானி மறக்க போறாய் என்று அறிக்க செய்து வந்துவிட நிறுத்திலே என்று அருகாமல் இருக்கக்கூடிய அந்த ரதத்தில் அமர வைத்து என் அத்திமாநகரத்துக்கு கொண்டு சென்ற பிறகு ஒரு வாக்கானது கேட்டது. பேரா துரியோதனா என்று ஒரு குரல் கேட்டது. தாத்தா பீஷ்மாச்சாரி எப்படி என்றால் சுயம்பர வேள்விக்கு சென்றாயே என்று கேட்க தாத்தா அதோ பார்த்தீர்களா அண்ணனாக வரக்கூடிய கர்ணமகாராஜ் நிறுத்தி வந்து கொண்டிருக்கின்றார். நான் மறக்க போற பெண்ணை என்று சொன்ன பிறகு வார்த்தை என்னவென்று உரைத்து தெரியுமா? அதே ஒருவன் தொட்ட பெண்ணை நீ மறப்பதா? சந்திர குலத்துக்கு சேர்ந்தவன் நீ. ஒருவன் தொட்ட பெண்ணை நீ மறப்பதா என்று கேட்க
நாயினா கடிச்சட்டி நாய்க்கே போட்டுருன்னு சொன்னாரு. இப்போ இந்த நாய் யாரு செட்டியாரிங்க வாங்க நீ மொத போறதுக்கே வந்துக்கிற மாதிரி இருக்குது. இல்ல ஏமா என்ன வாய போட்டு உன்னோட கரம் பிடித்த நாய் யாரு செட்டியாரிங்க? ஏமா அப்படியே சொல்லாதுமா. உன் கரம் பிடித்தது யாரு? அந்த கர்ண மகாராஜன். கர்ண மகாராஜன். கர்ண மகாராஜன் இருத்துல வந்தா சற்று பொறுமை, விளக்கு ஒண்ணு வரும், பிறகு யார் என்று நீ தெரிஞ்சுப்பாய். சரியா? எப்படி என்றால் அண்ணவனுக்கும் எனக்கும் சுக போகத்தை திருமணம் நடந்து விட்டது. ஒரு பிள்ளையோ பிறந்து விட்டான். எங்க அது சைக்குண்ணா சைக்குதா சைக்கு 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 மாமா காத்தாரி கான்ட்ராக்ட் சொல்றேன் வாங்கிக்கிறேன் என்பிஎஸ் அப்படி இருக்க அண்ணா அப்படி இருக்க ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டான். சில நாட்களுக்கு பிறகு அண்ணன் ஒரு தேரோட்டின் மகன் எடுத்து தெரிய வந்தது. தெரிய வந்த பிறகு நான் என்ன செய்தேன் தெரியுமா? மன்னா எப்படி என்றால் தானத்திலும் தர்மத்திலும் நீங்கள் சிறந்தவராமே உயர்ந்தவராமே ஆகினாலே உங்களிடத்திலே நாங்கள் 2 வரம் கேட்கிறேன். கண்ணியே சுபாங்கி என்ன வரும் என்று கேட்க நான் என்ன உரைத்தேன் தெரியுமா? மன்னா எப்படி என்றால் இந்நாள் முதல் கொண்டு நான் உங்களை சேர மாட்டேன், நீங்களும் சேரக்கூடாது. 2வது வரம் நான் உங்களுக்கு சமைக்க மாட்டேன். நீ ஆன்லைன் எங்கன்னா ஜொமேட்டோல ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். நிறைய இருக்குமா அது? இல்லையா? கால் எக்ஸ்ட்ரா போல் மெசேஜ் எக்ஸ்ட்ரா போல் எத்தனையோ இருக்குது. ஜொமேட்டோ, பிளிங்கிட், செப்டோ எத்தனையோ இருக்கு. அப்படி இருக்க என்ன செய்ய தெரியுமா அண்ணா? அப்படி இருக்க அல்லும் பகலும் என்னுடைய அருகாமல் இருக்கக்கூடிய தாய் பெண்கள் இருக்கின்றார்கள். நான் ராத்திரி வீட்டுக்கு போனோமா என் மோட்டாடி தான் சொல்லிச்சு. என்ன நான் பட்டா நீ கண்ணமே ஏயணும், நீ மீது கேஸ் பேட ఇంట్లో ఎవరు లేదే ఫ్యాన్ మట్టుతో నీ టేబుల్ ఫ్యాన్ అదే మన పెళ్ళామా అదే ఆడ ఇంకొక మనీ ఉన్నాడా ఆడ చేసుకొని వచ్చిన పోయిన మనీ అంటే సరే அப்படி இருக்க என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்யுமா? நானும் அதிகாலை இருந்து ஸ்தான பாடங்களை முடித்து எங்க செல்வது வழக்கம் தெரியுமா? நந்தவனத்துக்கு செல்வது வழக்கம். சூரிய நமஸ்காரத்தை முடித்து நந்தவனத்துக்கு செல்வது வழக்கம். ஆகினாலே அருகாமல் இருக்கக்கூடிய ஆதி பெண்கள் இருக்கின்றார்கள். அம்மனாக பொன்னூரை அழைத்தார் என்று அறிக்கை செய்யப்பா. என் மொடாட்டில கூட்டு வந்தோம். எப்படி என்றால் அம்மா பொன்னுரி அம்மா ஆனந்தினமும் நந்தவனம் செல்வது வழக்கமா? உங்களை இருவரையும்
ஆண்டு வரக்கூடிய அம்மன் பஞ்சூரி அம்மன் உங்களை வரம்பாடி உத்தரவு புறப்பட போகலாம். அப்படியே ஆட்டாங்களா? அம்மா சுகக்ஷேமத்துடன் என்று வாழப்படுவே அம்மா. நீ வா டேய் திரு நான் தரேன் நான் வதல் அம்மா அப்படி இருக்கிறார்கள் இட்டோரு ஆலையில் மகவல்லி சுந்தரவல்லி எங்களை இருவரும் வரம திட்டமில்லை அம்மா. அம்மா ஆளை தச்சாதி அன்புடன் சொல்லுவே நாது போய் அதிகாலை என்று சாணபாலங்களை முடித்து எங்க செல்வது வாய்ப்பு அம்மா பெண்ணா பிறந்தவங்க அதிகாலை சாணபாலங்களை முடித்து ஒரு நல்ல அனுபவத்தை வழக்கம் அம்மா. நந்தவனத்துக்கு செல்வது வாய்ப்பு அம்மா
இப்பாடல் யாருது? கட்டமச்சி ஆசிரியர். எப்படி என்றால் அவர் இந்த ஆந்திராவுக்கு எம்ஜிஆர் அப்பேற்பட்ட உயர்ந்த ஆசிரியராக விளங்கக்கூடிய கட்டமச்சி பாபையா அவர்கள் பாடக்கூடிய பாடல் இது.